மாகாணி அவர்கள் நிச்சயமாக திறமைக்கு முதலிடம் கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. என்றால் அவருடைய ஆளுமை அவ்வாறானது ஒன்றாக இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த எதிர்வரும் சில வாரங்களில் சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து 1-2 பேர் கூட தாவலாம். லிபரல் கட்சியில் அந்த அமைச்சரவை என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒன்றாகவும், மாகாணி அவர்கள் தான் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்த பொழுது எவ்வாறான ரகசியம் பேணலை கடைபிடித்தாரோ அதே போன்றதொரு ரகசியம் பேணலை கடைபிடித்து மிகவும் அதாவது ஊடகங்களுக்கு கசிய விடாமல் நடைபெறுகின்ற விடயமாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இன்று கூட நாங்கள் இதில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். எவ்வாறு சீனா மீது கடினமான ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா கொண்டிருந்ததோ அதிலிருந்து கீழிறங்கி 90 நாட்கள் அந்த விடயத்தை தள்ளி வைத்ததோடு மாத்திரமில்லாமல் 30% வரி குறைப்பை மேற்கொண்டிருக்கிறது. அதை அவதானமாக உள்ளவர்கள் அல்லது கடமைகளை சிறப்பாக செய்தவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் இருப்பார்கள். அத்தோடு இவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் என்பது பல. ஒன்று, கியூபெக் மாகாணத்திற்கு பிரதிநிதித்துவம் ஏறக்குறைய சம அளவாக கொடுக்க வேண்டும். அதேவேளை சஸ்கச்சுவான் மற்றும் அல்பர்டா மாகாணங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு லிபரல் எம்பிக்களுக்கான அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அல்பர்டாவிற்கான முக்கியத்துவம் என்பது நிச்சயமாக தேவையான ஒன்றாக இருக்கின்றது, காலத்தின் தேவையாக. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், கனேடிய பிரதமர் மார்க் கார்னி புதிய அமைச்சரவையை நாளைய தினம் அறிவிக்க இருக்கின்றார். அதை பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி, வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஆமாம், மாகாணி நாளைய தினம் அமைச்சரவையை அறிவிக்க இருக்கின்றார். யார் யாரெல்லாம் அமைச்சர்களாக வரப்போகின்றார்கள் அப்படி சொல்லி தெரிய இருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம், எவ்வாறானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? நிச்சயமாக இந்த அமைச்சரவை என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒன்றாகவும், மாகாணி அவர்கள் தான் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்த பொழுது எவ்வாறான ரகசியம் பேணலை கடைபிடித்தாரோ அதே போன்றதொரு ரகசியம் பேணலை கடைபிடித்து மிகவும் அதாவது ஊடகங்களுக்கு கசிய விடாமல் நடைபெறுகின்ற விடயமாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த அரசு என்பது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையை கையாள்வதற்காக அமைக்கப்பட்ட அரசாக இருப்பதும், இன்று கூட நாங்கள் இதில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். எவ்வாறு சீனா மீது கடினமான ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா கொண்டிருந்ததோ அதிலிருந்து கீழிறங்கி 90 நாட்கள் அந்த விடயத்தை தள்ளி வைத்ததோடு மாத்திரமில்லாமல் 30% வரி குறைப்பை மேற்கொண்டிருக்கின்றது. அதே போன்ற ஒரு நடவடிக்கை 30%, 125% 30% அந்த வரிகளை தற்காலிகமாக அந்த 90 நாட்களுக்கு குறைத்திருக்கின்றது. அது போன்ற ஒரு நிலையில் கனடா கூட எவ்வாறு செயற்பட போகின்றது என்பதற்கு கட்டியம் கூறுவதற்கான ஒரு அமைச்சரவை ஒன்றின் தேவை இங்கே உணரப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த கடந்த 3 முறைகளும் லிபரல்கள் ஆண்டதால் அதே அமைச்சர்கள் தான் மீண்டும் இருக்கின்றார்கள் என்ற கோரிக்கைகள் அல்லது ஒரு ஏக்கங்கள் பலரிடையே காணப்பட்டன. அந்த ஏக்க கலைக்கான நிலைப்பாடுகள் கூட எடுக்கப்படும். குறிப்பாக சுமார் 50% மாணவர்கள் புதியவர்களாக இருப்பார்கள் என்பதை எதிர்பார்ப்பாக இருக்கப்படுகின்ற பொழுதிலும் இந்த கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் போன்றவர்கள் அமைச்சராக வருவதற்கான அவர் அமைச்சராக நிச்சயமாக வருவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்கின்ற நிலையே தெரிகின்றது. 2 காரணங்கள். ஒன்று, அந்த கோட்ஃபாதர் அவருடைய அந்த ஞானஸ்தான தந்தையாக அவருடைய மகனுக்கு மாகாணி அவர்கள் இருப்பது மற்றும் அவருடன் போட்டி போட்டவர் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் விரும்பப்படாதவர், கடந்த ஆட்சியின் போது டொனால்ட் ட்ரம்பிற்கு பெரிய தலையடியாக இருந்தவர் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த சந்திப்பின் பொழுது. அது பெரிய காரணமாக இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அவரது நிலைமை என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குரியதாக இருக்கும். இதேவேளை புதிய முகங்கள் பல அறிமுகப்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. அது கூட இளையவர்களை மையப்படுத்தி மற்றும் அனுபவஸ்தர்களை மையப்படுத்தி, குறிப்பாக இந்த நிதி அமைச்சராக வருவதற்கு இங்கே மாக்கம் அண்ட் யூனியன்வில் பிரதேசத்தில் போட்டியிட்ட ஹைட்ரோவன்ஸ் பிரதம தலைமை அதிகாரி டிம் ஹாட்சன் அல்லது அவருக்கு இடையாக இன்னொரு கூட பரிசீலிக்கப்படுகின்றார். கியூபெக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் கியூபெக்கில் நிதியமைச்சராக இருந்தவர். அது ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் வான்கூவரில் இருந்து மாநகர முதல்வராக இருந்தவர்
பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார். எனவே அவருக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. முழுக்க முழுக்க கடந்த அ பிரதமரின் ஆட்சியில் இருந்த அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டு முழுக்க முழுக்க புதிதானவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுமா? அல்லது பழையவர்களும் இருப்பார்கள் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? இல்லை, பழையவர்களில் இந்த அமெரிக்க விவகாரங்களில் தலையிட்ட அந்த தற்பொழுதும் அந்த முக்கியமாக பங்காற்றுபவர்கள் இருப்பார்கள். அதே நேரம் அந்த கடமைகளில் அந்த அவதானமாக உள்ளவர்கள் அல்லது கடமைகளை சிறப்பாக செய்தவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் இருப்பார்கள். ம்ஹ்ம். அத்தோடு இவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் என்பது பல. ஒன்று, கியூபெக் மாகாணத்திற்கு பிரதிநிதித்துவம் ஏறக்குறைய சம அளவாக கொடுக்க வேண்டும். அதேவேளை சஸ்கச்சுவான் மற்றும் அல்பர்டா மாகாணங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு லிபரல் எம்பிக்களுக்கான அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அல்பர்டாவிற்கான முக்கியத்துவம் என்பது நிச்சயமாக தேவையான ஒன்றாக இருக்கின்றது, காலத்தின் தேவையாக. ம்ஹ்ம். எனவே அவர்கள் எல்லாம் கோரி என்கின்றவர் மற்றும் பேங்க்லன் என்றவர் 2 பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் 2 இடங்களில் இருந்தும், சாஸ்கச்சுவானில் இருந்தும் அல்பர்டாவில் இருந்தும். எனவே அவர்களுக்குரிய தெரிவு என்பது நிச்சயமாக ஒரு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. இங்கே ஒரு 30 அமைச்சர்களையும் ஒரு 10 ராஜாங்க அமைச்சர்களையும் இவர் உள்வாங்க போகின்ற தேவை இருக்கின்றது. இதில் சில வேளைகளில் பல புதிய அமைச்சு துறைகள் நடைமுறைப்படுத்தப்படும். குறிப்பாக இந்த மாகாண ஐக்கியங்கள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்காகவும் மாகாணங்களுக்கு இடையேயான பொருளாதார பரிவர்த்தனை போன்றவற்றை மேற்கொள்வதற்கான அமைச்சு ஒன்றின் தேவை இருக்கின்றது. அதே போன்று வேறு நாடுகளுடனான பொருளாதார விருத்திகளை மேற்கொள்வதற்காக இப்போ இந்த குளோபல் அஃபேர்ஸ் எனப்படுகின்ற அல்லது ஃபாரின் அஃபேர்ஸ் எனப்படுகின்ற அமைச்சு தவிர வேறொரு அமைச்சு கூட அமைக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அத்தோடு சில வேளைகளில் இந்த குறிப்பாக யூகோன் மாகாண யூகோனை பிரதிநிதித்துவப்படுத்தும் என்டிபி பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி தாவலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு அவர் வந்தால் கூட அவர் கூட ஒரு ராஜாங்க அமைச்சராக வரலாம். சில வேளைகளில் அது அவ்வாறு நடைபெறாமல் என்டிபி தாங்கள் கட்சி அந்தஸ்தை தக்க வைப்பதற்கு அரசு ஆம் என்று சம்மதித்தால் நிச்சயமாக 4 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு ஆதரவு வழங்கும். அவ்வாறான நிலையில் இப்போ இந்த அரசு என்பது ஒரு புதிய முயற்சியாக இருக்கும். இங்கே இன்னொரு விடயம் இருக்கின்றது தர்சினி. இந்த எதிர்வரும் சில வாரங்களில் சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து 1-2 பேர் கூட தாவலாம் லிபரல் கட்சியை நோக்கி. அவர்கள் எவ்வாறாக தாவலாம் என்றால், பியர் பொலிவியர் அவர்கள் மீண்டும் வந்து இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் தலைவராக வந்தால் அவருடைய நடவடிக்கைகளில் அதிருப்தி கொண்டவர்களாக, அதாவது அவர் தனது உள்ளக அலுவலர்களை அல்லது அவரது தலைமை இந்த தேர்தல் அல்லது கண்காணிப்பு போன்றவற்றை செய்பவர்களை எல்லாம் மாற்றாமல் அதே பாணியில் வந்தால் சில வேளைகளில் இவ்வாறானவர்கள், அதாவது சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இவ்வாறு வெளியேறக்கூடியவர்களாக அல்லது கன்சர்வேட்டிவ் என்கின்ற நிலைமைக்குள் உள்ளவர்களாக இந்த நோவஸ்கோஷியா அல்லது மற்ற இடங்கள், அதாவது அல்பர்டா, சஸ்கச்சுவான் தவிர்ந்த மற்ற மாகாணங்களில் இருப்பவர்கள் இவ்வாறான மாறுதல்களை பெறக்கூட முடியும். அதாவது கட்சி தாவக்கூடிய நிலையில் செல்லக்கூடிய நிலையில் இருக்கலாம். அவ்வாறு செல்கின்ற பொழுது கூட அவர்களுக்கு சில வேளைகளில் எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக இந்த ராஜாங்க அமைச்சர் பதவிகள் போன்றவை எல்லாம் கொடுக்கப்பட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்பொழுது தமிழ் அமைச்சர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? நிச்சயமாக கரியானந்த சங்கரி அவர்கள் பாராளுமன்ற செயலாளராக தான் இருந்த 2 அமைச்சுகளிலும் அதன் பிறகு கொடுக்கப்பட்ட அமைச்சிலும் தனது கடமையை செவ்வனே செய்தவர் என்ற பெயர் எடுத்தவர், அல்லது ஒட்டாவா பாராளுமன்றத்தில் அந்த பதவிக்காக உழைப்பவர் என்கின்ற, அதாவது தனது கடமையை செவ்வனே செய்பவர் என்கின்ற பெயரை எடுத்தவர். எனவே அவருக்கான சந்தர்ப்பம் என்பது நிறைவே இருக்கின்றது என்றால், மாக்காணி அவர்கள் தனது காபாந்து அரசில் கூட அவரை நிச்சயமாக ஒரு 2 பிரதான அமைச்சு பொறுப்புகளில் வைத்திருந்தார் என்ற காரணத்தினால் மற்றும் அவருடைய அந்த நன்னடத்தை அல்லது அவருடைய அந்த செயற்பாடு தேசம் சார்ந்த அந்த கனடாவிற்காக தனது ஆற்றுகின்ற பங்கு என்பது மற்றவர்களால் மதிக்கப்படுகின்ற ஒன்றாக கருதப்படுகின்ற நிலையால் அவர் வரலாம். அதே போல
அந்த ஒரு தொகுதியில் போட்டியிட தான் இருந்த பொழுது, அ வேறு ஒரு பிரபல்ய நபர் போட்டியிடுவதற்காக வேறு ஒரு தொகுதிக்கு மாற்றப்பட்ட பொழுது, எந்தவித சச்சரவும் இல்லாமல் அதனை அம் அ ஏற்று, அந்த தொகுதியில் உள்ள அந்த கட்சியின் அமைப்பே அவரை அணுகாத பொழுது, அதாவது வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் என்கின்ற தொகுதியில் உள்ள லிபரல் கட்சியை சார்ந்த அந்த உள்ளக அமைப்பு கூட அவருக்கு எந்தவித ஆதரவும் வழங்கவில்லை என்றால், அங்கே ஏற்கனவே 32 பேர் போட்டியிடுவதற்காக பார்த்திருந்தார்கள். ம்ஹ்ம். அவ்வாறான ஒரு நிலையில் இவ்வாறு கொண்டு சென்று செலுத்தப்பட்ட யுவனிதா நேத்தன் அவர்கள் வென்றது என்பது அவருடைய கடும் உழைப்பை காட்டியதாக கட்சிக்கு இருக்கின்றது. எனவே சில வேளைகளில் அவர் கூட ஒரு ராஜாங்க அமைச்சராக இல்லாவிட்டாலும் பாராளுமன்ற செயலாளராக முதல் தடவையே தெரிவு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் மாகாணி அவர்கள் நிச்சயமாக திறமைக்கு முதலிடம் கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவருடைய ஆளுமை அவ்வாறானது ஒன்றாக இருந்திருக்கின்றது. ஆனால் நாளை வரை அந்த ரகசியம் பேணல் என்பது இருக்கும். பத்திரிகைகள் பல ஊடகங்கள் எல்லாம் தேடிய பொழுதும் ம்ஹ்ம். விவரங்கள் கிடைக்கப்பெறுவது என்பது இயலாத நிலையில்தான் அவர்களுடைய உள்ளக அந்த தீர்மான முயற்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. ம்ஹ்ம். நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.